ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு காலைல எழுந்ததுமே விறகல்லைய உடைச்சு வச்சதுக்கப்புறம் தான் அடுத்த வேலையே. விறகல்லைய உடைச்சு அள்ளி வச்சாச்சு தனியா ஒரு பையில. அதுக்கப்புறம் நான் சாப்பாடு செய்ய போயிட்டேன் காலை சாப்பாடு. நாங்க போய் நார்மலா வெள்ள தோசை ஊத்தி சாப்பிட்டதுக்கப்புறம் அம்மாக்கு ஊத்தி குடுக்க போம்போது, அம்மா சொன்னாங்க, "எனக்கு ரொம்ப சளியா இருக்கு. அதனால மருந்து தோசை ஊத்தி குடுன்னு" சொல்லி கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அது மருந்து தோசை ஊத்துறதுக்காக போய் கல்யாண முருங்கை இலையும், குப்பமேனி இலையும் அம்மா கையில பறிச்சு கொண்டு வந்து குடுத்து, "இது காம்பும், நரம்பும் இல்லாம எடுத்தாம்மா, நான் உனக்கு ஊத்தி தரேன்னு" சொல்லி குடுத்துட்டேன். அதே மாரி அம்மாவும் அத எடுத்து தந்துட்டதுக்கப்புறம், நான் போய் அத மிக்ஸியில போட்டு கொஞ்சம் மிளகு, ஒரு 2 கரண்டி மாவு ஊத்தி, நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு அது ஃபுல்லா மசிஞ்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுன்ற அளவு மாவு அதில ஊத்தி, மிக்ஸ் பண்ணி, ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற சளி, இருமல் இதெல்லாம் வந்து சரியாயிடும். இது கொஞ்சம் தொடர்ந்து இதே மாரி கை வைத்தியமா பார்த்துட்டு, உங்களுக்கு அப்பயும் சரியா போலன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா, உங்களுக்கு நல்லாருக்கும். எங்க வீட்ல எப்பவுமே அத தான் ஃபாலோ பண்ணுவாங்க. எதுவா இருந்தாலும் முதல்ல கை வைத்தியம், அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல்.